கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் தோத்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. மீண்டுமாக பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மகத்துவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த நேரத்தை எனக்கு வாய்க்கச் செய்ததுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நம்ம செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நல்ல நேரத்தில எங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து எங்கள் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி ஆராய்ந்து உம்முடைய கடைசி காலத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எங்கள் கர்த்தர் எங்களோட கூட இருந்து எங்களுக்கு போதித்தரல இந்த சன்னிதானத்தில் தாழ்மையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆவியானுடைய சத்தம் எங்கள் மத்தியிலே துணிக்கத்தக்க வகையில கர்த்தர் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தரலி மன்னித்து உம்முடைய நாமத்தின் பிரசனத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்க முடியாது இந்த சன்னிதானத்தில் ஜெபிக்கிறோம். காலங்கள் சமீபித்து வருகிறது ஆண்டவரே. உலகத்தினுடைய நடைமுறைகளும் உம்முடைய திருச்சபையினுடைய செயல்பாடுகளையும் உற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீர் வாசலர்களே நிச்சயமாகவே இருக்கிறீர் என்பது வெளிப்படையாக இருக்கிறது. எங்கள் அன்பு தகப்பனே, பாவிகளாக நாங்கள் அமர்ந்திருந்து உடைய வார்த்தையை அறிந்து உடைய வருகையை துரிதப்படுத்துவதற்கு எதுவான பிரயாசங்களில் ஈடுபடுவதற்கு நாங்கள் முயற்சிக்கும் பொழுது எங்கள் தகப்பன் எங்களோடு கூட வழிநடத்த முடியாது என்று சன்னிதானத்தை ஜெபிக்கிறேன். இந்த செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஞான கண்களையும் கருத்தில் திறந்து உடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாக வழிநடத்த முடியாது என்று சன்னிதானத்தில் வேண்டி நிற்கிறேன். பாவியாக எங்கள் மீது கிருபையும் இறக்குமாயிரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த முறை இதன் அடிப்படையில் பாடத்தை படிக்கும் பொழுது அறிய வேண்டிய காலம் என்கிற தலைப்பிலே படித்தோம். இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, மாதிரிகளில் பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரிகளில் இருக்கிற காலத்தை குறித்து அறிய போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகத்துவங்களை அறிந்து கொள்ள நம்ம பிரயாசப்படும் பொழுது ஆண்டவருடைய கடைசி காலத்தின் நிகழ்வுகள் எப்படி எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள நம்ம பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டால் மாத்திரமே அதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்று நிச்சயமாய் உணர்கிறேன். தேவனுடைய வழிநடத்துதலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் எவைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தால் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான தீர்மானத்தை எடுப்போம் என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் நமக்கு போதித்தருகிறார் என்பதை நிச்சயமாக நம்புகிறேன். இதனாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த முறை நாம் எடுத்த அந்த முடிவின் அடிப்படையில் பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரிகளில் காலங்கள் இருக்கிறது. அந்த காலங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். நாம் முன்னதாக படிக்கும் பொழுது அறிய வேண்டிய காலம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம படிக்கும் பொழுது நாம் அறிந்து கொண்ட ஒரு மகத்துவமான உண்மை என்னன்னா, தேவனுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரிகள் தீர்க்க தரிசனங்கள் என்பதை அறிந்தோம். அது மாத்திரமல்ல, அந்த மாதிரிகளின் நிகழ்வுகள் மாத்திரம் தீர்க்க தரிசனமானவை அல்ல, அந்த மாதிரிகளில் சொல்லப்பட்டிருக்கிற காலங்களை உற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அது நிறைவேறியிருக்கிற தன்மைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் தான் அந்த மாதிரிகளின் நிஜம் நிறைவேறுகிறது என்பதை அறியும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தில் மாதிரிகளில் சொல்லப்பட்டிருக்கிற காலங்கள் தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசனத்தின் காலங்கள் என்பதை விளங்கிக் கொண்டோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி கொல்லப்படுகிறது. எந்த நாளில் கொல்லப்பட வேண்டுமோ அந்த நாளில் அது சரியாக கொல்லப்படுகிறது. முதற் கற்கட்டு முதற் பலன்
உடைய கதிர்கட்டு அசைவாடப்படுகிறது. எந்த நாளிலே அசைவாட வேண்டுமோ அந்த நாளிலே அது நடக்கிறது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். இந்த மாதிரிகள் தீர்க்கதரிசி சொல்றாங்க, இந்த மாதிரிகள் நிகழ்வை பொறுத்தவரை மட்டுமல்ல, ஆனால் நேரத்தை பொறுத்தவரையும் நிறைவேறின. முதலாம் வருகையில் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த மேசியாவாக இந்த பூமியில தோன்றி மரிப்பதற்காக பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்ட மாதிரிகள் நிறைவேறும் போது அதனுடைய காலத்தில் சரியா நிறைவேறினது மாத்திரமல்ல, இரண்டாம் வருகை சம்பந்தமான காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள், அவ்வாறே அப்படியே இரண்டாம் வருகைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரிகள் அடையாளபூர்வமான ஆராதனையில் சுட்டிக்கட்டப்பட்ட நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிறார்கள். அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும், ஆணித்தரமாக பேச முடியும். என்ன பேச முடியும் அப்படின்னா, இரண்டாம் வருகைக்கு தொடர்புடைய காரியங்கள் மாதிரியில இருக்கிறது. அந்த மாதிரிகள் என்ன காலத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஸ்தலம் தீர்மானித்து வைத்திருக்கிறதோ அந்த காலத்துல தான் நடக்கும். அதனால்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மாதிரிகளில் என்ன என்ன கால பிரமாணம் இருக்கிறது, அந்த கால பிரமாணம் அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறோ அதுலதான் நடக்கும் என்பதனால கடைசி காலத்தில இரண்டாம் வகைக்கு தொடர்புடைய என்ன என்ன பிரமாணத்தில காலங்கள் இருக்கிறதோ, என்ன என்ன மாதிரிகளில காலம் இருக்கிறதோ அந்த காலத்துல தான் அந்த சம்பவங்கள் நடக்கும் என்பதை நம்ம என்ன செய்யலாம், உறுதியாக அறிந்து கொள்ளலாம். அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு அமர்ந்து இருந்து பரிசுத்த ஸ்தலத்தில ஆராதனைக்கு அல்லது பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்புடைய மாதிரிகளில் நிறைய காரியங்கள் இருக்கிறது, பிரமாணங்கள். பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்பு இல்லாத பிரமாணங்கள் இருக்குது. இங்க அது அல்ல, ஆராதனையில் சொல்லப்பட்டது, மாதிரிகளில் சொல்லப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்புடைய மாதிரிகளில் இரண்டாம் வகை சம்பந்தமான காரியங்களில் என்ன என்ன காலங்கள் இருக்கிறது என்பதை அறிய போகிறோம். என்ன காலங்கள் எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அந்த ஆராதனையை மையமாக வைத்து, அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்புடையதாக காணப்படுகிற அந்த மாதிரிகளில், அந்த ஆராதனை முறைமைகளில் அந்த என்ன காலங்கள் இருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள போகிறோம். அவைகளெல்லாம் நிஜத்தில் எப்படி நிறைவேறுமோ அப்படி நிறைவேறும் பொழுது அங்க சொல்லப்பட்ட காலத்துல தான் நடக்குமே தவிர வேற எந்த காலத்திலும் நடக்க. முதலாவது ஒரு பிரமாணத்தை உங்களோடு கூட நான் வாசிக்க போகிறேன். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமல் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவுது. இங்க ஒரு பிரமாணம் சொல்லப்படுகிறது. மிக அழகான மிக நேர்த்தியான ஒரு பிரமாணம், வருஷங்களின் வார பிரமாணம். 7 வருஷங்களை கொண்ட ஒரு பிரமாணம். அது 2ஆக பிரிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அது 6 வருஷம் விவசாய வருஷமாகவும் 1 வருஷம் ஓய்வு வருஷமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. இந்த பிரமாணத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தொடர்பு இருக்குமானால் இந்த பிரமாணத்தினுடைய நிச்ச நிறைவேறுதல் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த நிறைவேறுதலை நாம் புரிந்து கொண்டால் அந்த நிறைவேறுதலின் படித்தான் காரியங்கள் நடக்குமே தவிர நம்ம விருப்பத்தின்படி அல்ல, அல்லது ஒரு குத்துமதிப்பான காரியங்களிலும் அல்ல. வேதம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. தீர்க்கதரிசி மூலமாக நேர்த்தியான ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருகைக்கு தொடர்புடைய சம்பவங்கள் மாதிரியில் சொல்லப்பட்ட அதே காலத்துல தான் நடக்கும். இங்க ஒரு பிரமாணம் இருக்கிறது. 6 வருஷம் விவசாயம் செய்யணும், 1 வருஷம் ஓய்ந்திருக்க வேண்டும். இந்த பிரமாணத்துக்கும்
ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்கிறது. இந்த 6 விவசாய வருஷத்தை குறித்து வேதம் பேசும் பொழுது உபாகமம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க அதை வாசிக்கலாம், 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். அதை குறித்து தீர்க்கதரிசி சொல்ற அந்த காரியத்தை நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். இந்த 6 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, 6 விவசாய வருஷம். இந்த 6 வருஷத்துல ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆனால் அவர் கட்டளையிட்ட 2வது பொறுத்தவரை, 2வது தசம பாகத்தை பொறுத்தவரை அது போதனை இன்னைக்கு நமக்கு இல்லை. அதனால இந்த பிரமாணத்தை குறித்த அறிவு பெரும்பாலானவர்கள் இருக்காது. 2வது தசம பாகத்தை எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். இந்த விவசாய வருஷத்தினுடைய 2வது தசம பாகத்தை அவங்க எப்படி செலுத்தணும் அப்படின்னு வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த தசம பாகத்தை அல்லது அதற்கு சமமான பணத்தை பரிசுத்த ஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட்ட இடத்திற்கு அவர்கள் 2 வருஷங்களுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த 6 விவசாய வருஷத்துல முதல் 2 வருஷம் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தசம பாகத்தை 2வது தசம பாகத்தை பரிசுத்த ஸ்தலத்தோடு தொடர்பு படுத்தி அவர்கள் உபயோகிக்க வேண்டும். அங்க வந்துதான் செலுத்த வேண்டும். தேவனுக்கு நன்றி காணிக்கையும் ஒரு குறிப்பிட்ட பங்கை ஆசாரியனுக்கும் செலுத்திய பிறகு காணிக்கை செலுத்துவோர் நீதியானதை ஒரு மத விருந்துக்கு பயன்படுத்த வேண்டும். அதில் லேவியனும் அந்நியனும் திக்கட்ட பிள்ளைகளும் விதவையும் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். எவ்வாறாயினும் ஒவ்வொரு 3 வருஷம் இந்த 2வது தசம பாகம் லேவியனையும் ஏழைகளையும் மகிழ்விப்பதற்காக மோசே சொன்னபடி உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி வீட்டில் பயன்படுத்த வேண்டும். இந்த தசம பாகம் தர்மம் மற்றும் விருந்து ஓம்பல் பயன்பாடுகளுக்கு ஒரு நீதியை வழங்கும். இங்க தெளிவாக ஒரு பிரமாணம் இருக்கிறது. மிக நேர்த்தியாக இந்த பிரமாணம் பேசுகிறது. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த 6 விவசாய வருஷத்துல 1வது வருஷமும் 2வது வருஷமும் 2ஆம் தசம பாகத்தை பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தோடு தொடர்பு படுத்தித்தான் அது செலவிடப்பட வேண்டும். ஒவ்வொரு 3ஆம் வருஷமும், அப்ப 3வது வருஷம் அந்த தசம பாகத்தை அவர்கள் வீட்டிலே வைத்து விட வேண்டும், வைத்து அங்கே செலவழிக்க வேண்டும். 4வது வருஷமும் 5ஆம் வருஷமும் மறுபடியும் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு அந்த 2வது தசம பாகத்தை கொண்டு வந்து அதை செலவு செய்ய வேண்டும். அடுத்த 3வது வருஷமான 6வது வருஷத்துல அதை வீட்டிலே வைத்து செலவிட வேண்டும். இங்க ஒரு பிரமாணம், வருஷங்களின் வார பிரமாணம். இது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வருஷங்களின் வாரங்களை கொண்டு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அதை அந்த 7 வருஷத்தை 6 விவசாய வருஷமாகவும் 7வது வருஷத்தை ஓய்வு வருஷமாகவும் அங்கீகரிக்கிறார். இந்த 6 விவசாய வருஷத்தை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதல் ஒரு 4 ஆண்டுகள், 1வது ஆண்டும் 2வது ஆண்டும் 4வது ஆண்டும் 5வது ஆண்டும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தங்களுடைய வருமானத்தில் உள்ள 2வது தசம பாகத்தை பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்துதான் செலவழிக்க வேண்டும். 3வது வருஷத்தையும் 6வது வருஷத்தையும் ஒவ்வொரு 3 வருஷம் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2வது தசம பாகத்தை பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து இராமல் தங்கள் வீடுகளிலே ஏழை எளிய காரியங்களுக்கு செலவிட வேண்டும். அப்ப இந்த பிரமாணத்துல ஒரு அழகான காரியங்கள் இருக்கிறது. 7 வருஷங்களை கொண்ட பிரமாணம் அது 2ஆக பிரிக்கப்படுகிறது. 6 விவசாய வருஷமாகவும் ஒரு ஓய்வு வருஷமாகவும் பிரிக்கப்படுகிறது. அந்த 6 விவசாய வருஷம் 4 வருஷம் பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து காரியங்களை செய்வதற்காக பிரிக்கப்படுகிறது. 2 வருஷம் பரிசுத்த ஸ்தலத்தை சாராமல் இருப்பதற்காக பிரிக்கப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை தெளிவாக விளங்கிக்க முடியும். இது மாதிரி நிழல், மேசியாவை குறித்த நிழல். இந்த மேசியாவை நிழலை சார்ந்து அறிகிற அந்த நிலை 4 வருஷங்களுக்கு,
2 வருஷங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை நிழலை சாராமல் பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த நிஜ மேசியாவை பார்த்து பின்பற்றுகிற அந்த அனுபவத்தை அது குறிக்கிறது. இங்க நல்ல ஒரு பிரமாணம் ரொம்ப அழகாக இருக்கிறது, மிக தெளிவாக இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகையினால் இந்த வருஷங்களின் வார பிரமாணத்தினுடைய நிஜ நிறைவேறுதலை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம அதை அறிய போறதில்ல. இப்படி ஒரு காலம் இருக்கிறது, மாதிரிகளை சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தலத்தோட தொடர்பு இருக்கிறது. நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இதை விளங்கிக் கொண்டால் அது என்ன சொல்லுகிறதோ அந்த காலத்துலதான், அந்த வருடத்துலதான் காரியங்கள் நடக்குமே தவிர நம்ம விருப்பத்தின் போல நடக்காது என்கிற ஒரு உண்மையை நம்ம இந்த காரியங்களின் மூலமாக விளந்து கொள்ள வேண்டும். சரி, இது வருஷம் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? நம்ம பொறுத்தவரை ஒரு வருஷம் அப்படின்னா 12 மாதம் தான் நம்முடைய கணக்குல ஓடி வரும். ஆனா பரிசுத்த ஸ்தலத்தை படிக்கும் பொழுது வேறு ஒரு உண்மை வெளிப்படுகிறதை பார்க்க முடியுது. என்ன ஒரு உண்மையை வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னா, 7வது மாதத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா வருஷத்தினுடைய முடிவு என்கிறார். வாசிக்கிறேன் பாருங்க. கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. முதல் பலன் செலுத்துறது 1வது மாதத்துல, 7வது மாதத்துல சேர்ப்பின் பண்டிகை 7ஆம் மாதம் 15ஆம் தேதி. அது என்ன அப்படின்னு சொன்னா வருஷத்தின் முடிவு என்கிறது. வருஷத்தின் துவக்கம் 1வது மாதத்தில் இருக்கிறது, வருஷத்தின் முடிவு 7ஆம் மாதத்தில் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆவிப் மாதத்தின் 1வது மாதத்துல குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்தில் இருந்து புறப்பட்டாயே, என் சந்ததியில் வெறுங்கையோடு வர வேண்டாம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் 1ஆம் மாதத்தில் நீ செலுத்துற அந்த அறுப்பு கால பண்டிகையும் வருஷ முடிவில் நீ உன் வயலில உன் வேலையின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. இங்க 1வது மாதம் துவங்குகிறது, அறுப்பு கால பண்டிகையாக இருக்கிறது. வருஷத்தின் முடிவு 7ஆம் மாதமாக இருக்கிறது, அது சேர்ப்பின் பண்டிகையாக இருக்குது. பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு வருஷம் என்பது 12 மாதங்கள் என்பதை அறிந்திருந்தாலும் அங்க 7 மாதங்களைத்தான் அது ஒரு வருஷமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 1வது மாதத்துல வருஷம் தொடங்கி 7வது மாதத்துல முடிந்து விடுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில இந்த 7 வருஷங்களின் வாரம் இருக்கு பாத்தீங்களா, 7 வாரங்கள், 6 வாரம் விவசாயம் செய்யணும், 7வது வாரம் ஓய்ந்து இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் எப்ப முடியுது அப்படின்னா 7வது மாதத்துல முடியுது. அப்படி முடியும் போது அவங்க என்ன செய்யணும், போய் 2வது தசமபாகத்தை 4 வருஷம் பரிசுத்தலத்துல செலுத்த வேண்டும், 2 வருஷம் வீட்டுல வைக்கணும். இப்ப என்ன ஒரு உண்மை விளங்குது அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்தின்படி ஒரு வருஷம் என்பது 1வது மாதத்தில் தொடங்கி யூத கேலண்டர் படி 1வது மாதத்தில் தொடங்கி யூத கேலண்டர் படி 7வது மாதத்தில் முடிகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காரியங்களை கொஞ்சம் பார்க்கும் பொழுது என்ன விளங்குகிறது என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 7 மாதத்தில் தான் ரட்சிப்பின் திட்டத்தை விளக்குகிற மாதிரிகள் இருக்கிறது. 1வது மாதத்தில இருந்து இந்த 7வது மாதத்துக்குள்ள மனிதனை ரட்சிப்பதற்கான அந்த காலத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதனால வேதம் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, 1வது மாசத்தை ஆரம்பம் என்றும் 7வது மாசத்தை முடிவும் என்கிறது. அதற்கு பிறகு எந்த காரியமும் கிடையாது. நான் முன்னதாக ஒரு காரியம் சொல்லுகிறேன். தேவனுடைய ரட்சிப்பின் திட்ட காரியங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்புடைய காரியங்கள் நடக்கும் பொழுது அது 1வது மாதத்திலிருந்து 7வது மாதத்துக்குள்ளதான் நடக்கும். 8வது மாதத்திலோ 9வது மாதத்திலோ 10வது மாதத்திலோ 11வது மாதத்திலோ 12வது மாதத்திலோ அது நடக்காது. ஏன் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்ன காலம் சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த காலத்துலதான் நடக்கும், நடந்தும் இருக்கிறது.
இந்த 7 முதலாவது மாதத்தில் தொடங்கி 7வது மாதத்தில் முடிகிற அந்த வருஷத்தை தான் கிறிஸ்து பிரசங்கிக்கும் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பிரசங்கிக்க வந்தார். அக்செப்டபிள் இயர், அனுக்கிரக வருஷம் என்று சொல்லப்படும். சரி, இப்ப நமக்கு சில காரியங்கள் புரிந்து கொண்டே வருகிறோம். அது மனதில் வைத்துக் ரொம்ப முக்கியமானது. முதலாவது மாதத்தில் தொடங்குகிறது, 7வது மாதத்திலே முடிகிறது. இந்த 7 மாதத்துக்குள்ளாக ரட்சிப்பின் திட்டம் எப்படி எப்படி நடக்கும் என்பது மாதிரியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் 2ஆம் வருகைக்கு தொடர்புடைய மாதிரியும் இந்த 7 மாதத்துக்குள்ளத்தான் இருக்கு. அப்படியானால் ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்றால் இந்த 7 மாதத்துக்குள்ளதான் நடக்குமே தவிர மற்ற மாதத்துல நடக்காது. நீங்க நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பரிசுத்த ஸ்தலம் தீர்க்க தரிசனம், கால தீர்க்க தரிசனங்களை கொண்டது. சரி, இன்னும் ஒரு காலத்தை குறித்து வேதாகமத்துல படிக்கணும். இதை நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நான் அதை எடுத்திருக்கிறேன். இந்த யூபிலி ஆண்டு, இந்த யூபிலி ஆண்டை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, இந்த யூபிலி ஆண்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த 7 வருஷங்களின் வாரம் இருக்கு பாத்தீங்களா, 7 வருஷங்களை கொண்ட ஒரு பிரமாணம் இருக்கிறது இல்லையா. அந்த பிரமாணத்தை 7 முறை என்னன்னா 49, 50வது வருஷம் யூபிலி. இந்த கடைசி மாசம் 7வது மாசம் தான் கடைசி அப்படிங்கறத உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக இந்த காரியத்தை உங்கள் முன்பாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது அன்றையும் முதலிருந்து வாசிக்கிறேன். அன்றையும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அது அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில எக்கால சத்தம் துணிக்க வேண்டும். அந்த பாவ நிவாரண நாள்ல தொழிக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொழிக்க செய்யும்படி 50ஆம் வருஷத்துக்கு பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் குடிகளெல்லாம் விடுதலை ஆக வேண்டும். இந்த யூபிலி வருஷத்துக்கு அவங்க ஆயத்தமாகிறது எப்ப துணிச்சிடணும் அப்படின்னு சொன்னா 7வது மாசத்துல துணிச்சிடும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், 1ஆம் மாசத்துல தொடங்கி 7ஆம் மாசத்துல முடியுது. அந்த வருஷம் முடிஞ்சோடனே எக்காலம் ஊதிடணும். எதுக்கு? யூபிலிக்கு. எதுக்கு? என்ன செய்வாங்க? தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாவ நிவாரண நாளிலே பூமியில் யூபிலியின் எக்கால சத்தம் துணிக்கப்பட்டது. விடுதலையின் ஆண்டை வரவேற்க யாக்கோப்பின் பிள்ளைகள் அனைவரையும் அழைத்தது. இந்த யூபிலி ஆண்டு எப்பதான் தொடங்கணும்? 1ஆம் மாதத்துல தான் தொடங்கணும். ஆனா வருஷம் எப்ப முடிச்சிரு? 7ஆம் மாதம் முடிச்சிரு. ஒரு 5 மாசம் கிடக்குது. என்ன அப்படின்னா அதுல எந்த சம்பவமும் நடக்காது. அவங்க 1ஆம் மாதத்திற்காக காத்திருக்க வேண்டும், அதை வரவேற்க வேண்டும். அப்ப நம்ம தெளிவாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஸ்தலத்தின்படி ஒரு வருஷம் என்பது 1வது மாதத்துல தொடங்கி 7வது மாதத்தில் முடிந்து விடுகிறது. இந்த மாதத்துக்குள்ளாகத்தான், இந்த 1வது மாதத்திலிருந்து 7வது மாதத்துக்குள்ளாகத்தான் ரட்சிப்பின் திட்டத்திற்கு அடுத்த காரியங்கள் இருக்கிறது, மாதிரிகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வந்த அவர் நிறைவேற்றிய மாதிரிகளும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற காலத்துலதான், 1ஆம் மாதத்திலிருந்து 7வது மாதத்துக்குள்ள நிறைவேறுமை தவிர வேற எந்த மாசத்திலும் நடக்காது. அதே போல 2ஆம் வருகைக்கும் தொடர்புடைய காரியங்கள், அந்த மாதிரிகள் 1ஆம் மாதத்திலிருந்து 7வது மாதத்துக்குள்ள நடக்கவே தவிர வேற எந்த மாசத்திலும் நடக்காது. இந்த 7 மாதங்களுக்கு கொண்ட வருஷம் யுகங்கள் நெடுகளும் வந்துகிட்டே இருக்கும். 5 மாதம் விட்டுட்டு மறுபடியும் வரும், அது தொடர்ந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். 1ஆம் மாதத்திலிருந்து 7. அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்னா கிருபையின் காலம் என்கிறோம். இதை அறிவிக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, அவருக்கு முன்பாக என்ன ஒரு வேலை இருந்தது? கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசங்கிப்பது. இந்த காலம் கிருபையின் காலம் நீடித்திருக்கும் போது யுகம் யுகமாக தழுவி நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு வரை நீடிக்கிறது. இந்த 7 மாதங்கள் கொண்ட அந்த வருஷம் கிருபையின் காலம் முடிகிற வரைக்கும் இருக்கும். அப்ப கிருபையின் காலம் முடியும்னா சும்மா பெரிய ஆராய்ச்சி சிந்தித்தாலே வந்துடும். 7 மாதத்துக்குள்ளதான் நடக்குதுன்னு சொன்னா முடிவு 7ஆம் மாதத்துல இருந்து நம்ம கிருபையின் காலம் 7 மாசத்துல ஒண்ணுதான் முடியும். 8வது மாசம், 9ஆம் மாசம், 10ஆம் மாசம், 11, 12 முடியாது. அது முடிகிற வரைக்கும் இது என்ன செய்யும்? கிருபையின் காலம் இருக்கும். இந்த மாதங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும். மனசு வச்சுங்க, ஒரு 7 வருஷத்தை கொடுத்து படிச்சோம். அது 6ஆகவும் 1ஆகவும் பிரிக்கப்படுது. 6 விவசாய வருஷமாகவும்
ஒரு ஓய்வு வருஷமாக பிரிக்கப்படுகிறது. அந்த 6 விவசாய வருஷத்துல அவங்க ஒவ்வொரு வருஷத்தினுடைய அறுவடையின் முடிவில் 2ஆம் தசம பாகத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோம். 1வது வருஷமும் 2வது வருஷம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோம். 3வது வருஷத்துல வீட்டுல வைக்கணும். 4வது வருஷம் 5வது வருஷம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனோம். 6வது வருஷம் வீட்டுல வைக்கணும். இது பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்புடையதாக இருப்பதனால இந்த பிரமாணத்தினுடைய ஞானார்த்தத்தை நிஜ நிறைவேறலை அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட ஒரு வருஷம் என்பது பரிசுத்த ஸ்தலத்தை பொறுத்தவரையில அனுக்கிரக வருஷம். அது 1வது மாதத்துல தொடங்கி 7வது மாதத்துல முடியுது. அதுல ரட்சிப்பின் திட்டத்துக்கான சகல மாதிரிகளும் அதுல இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த காலத்துல தான் அது நடக்குமே தவிர, எந்த ஆண்டுல சம்பவம் நடந்தாலும் சரி, இந்த 1ஆம் மாதத்திலிருந்து 7வது மாதத்துக்குள்ள நடக்குமே தவிர வேற மாசத்துல நடக்காது. இன்னொரு காரியமும் கொஞ்சம் பிரபலமா பரிசுத்த ஸ்தலத்தை எல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை கணக்கிட்டு பார்க்கிற யூபிலி ஆண்டை குறித்து பேசுவார்கள், 50வது ஆண்டை குறித்து பேசுவார்கள். நம்ம இந்த 50ஆம் ஆண்டு கணக்கை கணக்கிட்டு பார்க்கணுமா அப்படின்னா, வேதம் சொல்கிறதன்படி அந்த 50ஆம் ஆண்டு பண்டிகைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வருஷங்களின் வாரங்களில 6 வருஷ பிரமாணத்துல பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்பு இருக்கிறது. ஆனா எதுக்கு தொடர்பு இல்லைன்னா, 50வது அந்த வருஷத்தினுடைய பண்டிகைக்கு, யூபிலி பண்டிகைக்கு தொடர்பு கிடையாது. அங்க ஒன்லி டெலிவரன்ஸ், விடுதலை மாத்திரம் தான் நடக்கும். அவங்க பரிசுத்த ஸ்தலத்துல தேடி வர வேண்டியதுல 50வது வருஷத்துல அவங்க வீட்டுல இருக்கிற அடிமைகள் எல்லாம் விடுதலை செய்து விட்டோம். அவங்க கடனுக்கு வாங்கி அந்த நிலத்தெல்லாம் கொடுத்துடணும். இப்படி முழுமையான விடுதலை அங்க இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மாதிரிக்கும் தொடர்பு இல்லை. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தொடர்பு இல்லை. இது நமக்கு 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு உண்டாக்க போகிற அந்த முழுமையான விடுதலை அடங்கிய அந்த புதிய வனம் புதிய பூமியினுடைய வாழ்வை அது குறிக்கிறது. ஆனா இந்த 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 பிரமாணத்திற்கு, யூபிலி வருஷ பிரமாணத்திற்கும் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்க அந்த கூடாரத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால நான் இந்த 50 வருஷம் எப்படி கரெக்டா வருதா அப்படின்னு கணக்கிட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆராதனைக்கு தொடர்பு இருக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த காலங்கள் மாத்திரம்தான் தீர்க்க தரிசன காலங்களாகும். அதுக்கு தொடர்பு இல்லை, நம்ம அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வேற ஒரு காரியத்தை, அந்த நிகழ்வை மாத்திரம்தான் படிக்கணுமே தவிர அதனுடைய கால கணக்கு அவசியம் இல்லை. சரிங்களா? இதையும் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த 50 ஆண்டு கால கணக்கெல்லாம் நம்ம பார்க்க போறதில்லை. பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்புடைய மாதிரி பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காலங்கள் எப்படி உண்டாகுகிறது, எப்படி நிஜத்தில் நிறைவேறுகிறது என்பதை பார்க்க போகிறோம். யூபிலி வருஷம் 50வது வருஷத்தினுடைய காலக்கணக்கு பரிசுத்த ஸ்தலத்தோடு தொடர்பு இல்லாததுனால அந்த நிகழ்வு நிஜத்தில் எப்படி நிறைவேறுகிறது பார்க்க வேண்டுமே தவிர கால கணக்கை பார்க்க கூடாது. இன்னொரு மிக முக்கியமான காரியத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. மாத பிறப்பு. இப்ப நம்ம கேலண்டரை பார்த்து 1ஆம் தேதி எப்போ வருது அப்படி இல்லை. அப்படி நம்ம கேலண்டரை பார்த்து சொல்ற மாதிரி இல்லை. மாத பிறப்பை கணக்கிடுவதற்கு ஒரு முறை இருந்தது. அந்த முறைமையின்படி மாதத்தின் பிறப்பை அறிவிக்கும் அதிகாரம் யாரிடத்துல இருந்தது என்று சொன்னால் ஆசாரியனிடத்தில் இருந்தது. வாசிக்கிற பாருங்க. மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகைகளிலும் எக்காலம் ஊதுங்கள். யார் ஊதணும்? ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர் பூரிகளை உதவ கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கெடுவது. உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளிலும் சமாதான பலிகளிலும் செலுத்தப்படும் போது அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு உங்களுக்கு ஞாபகம் புரியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். இந்த ஆசாரியன் என்ன சொன்னா, மாத பிறப்பை எக்காலம் ஊதி அறிவிக்கணும். நம்ம கேலண்டரை பார்த்து மாதம் பிறந்துக்கணும் இல்ல, ஆசாரியன் அறிவிக்கணும். எப்படி இதை பார்த்தார்கள் அறிந்தார்கள் என்று சொல்லி நம்முடைய பைபிள் காமெண்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சந்திரனுடைய அந்த பிறையை பார்த்து மாதத்தை தொடங்கினார்கள்.
சந்திரனுடைய பிறையை பார்த்து அவர்கள் என்ன செஞ்சார்கள்னா மாதத்தை தொடங்கினார்கள். அவங்க 3 நபர்களை அனுப்பி விடுவார்கள். 3 நபர்களை அனுப்பி பிறை தெரிகிறதா என்று பார்க்க சொல்வார்கள். அந்த 3 பேர்கிட்ட விசாரிப்பார்கள். அந்த விசாரணையில பிறை தெரிந்ததுக்கான உத்தரவாதம் கிடைத்தால் ஆசாரியன் எக்காலம் ஊதி மாத பிறப்பை அறிவிப்பார். இன்னைக்கு நிறைய பேரு லூனார் சாபத் அப்படின்னு பேசுவாங்க. மாத பிறப்பை அடிப்படையாக வைத்து ஓய்வு நலாசிற்கு குறித்து பேசுவாங்க. என்கிட்ட யாரும் வர்றது இல்லை. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவேன், ஐயோ மாத பிறப்போ முடிவு செய்கிற அதிகாரம் வாங்கிட்ட கிடையாது. ஏன் அப்படின்னா அது ஆசாரியனிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஆசாரியன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லு. அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்தை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அறிந்து கொள்வதற்கு நீங்க பிரயாசப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, மாதத்தினுடைய துவக்கத்தை அறிவிக்கிற அதிகாரம் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல இருக்கிறது. அதான் பிறையை பார்த்து சொல்லிடலாமா, நான் பிறையை பார்த்து சொல்லப்படாதா அப்படின்னா அந்த அதிகாரம் உனக்கு கிடையாது. பிறையை பார்த்து மாதத்தின் துவக்கத்தை அறிவிக்கும் அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது லூனார் சாபத்துல ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் அந்த நிழல் கிரியைகளை நிறைவேற்றும் பொழுது முடிந்து போனது. இன்னும் அது பிறகு புதியவனம் புதிய பூமி போன பிறகு இயேசு சொல்லுவார் மாதம் பிறந்துச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போவோம். அது வரைக்கும் கிடையாது. கணக்கு இருக்கிறது, கேலண்டர் கணக்கு இருக்கிறது. ஆனா மாத பிறப்ப பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மாதிரியினுடைய நிறைவேறும் நாளை அறிவதற்கு நம்ம கணக்கிடக்கூடாது, இயேசு அறிவிப்பார். இதையும் நம்ம இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கால கணக்கை அறியும் போது மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மகத்துவமான உண்மை. மறுபடியும் சொல்றேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஸ்தலத்தை இது படிக்கும் பொழுது வெளிப்படுற மகத்துவமான உண்மை ஒரு வருஷத்துக்கு 7 மாதம். அந்த மாதத்தை துவக்கத்தை அறிவிக்கிற அதிகாரம் என் இயேசுவிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் இந்த பரிசுத்தலத்தினுடைய மகத்துவங்களை படிக்க முடியும். எபிரேயர்கள் எப்படி காலத்தை கணக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பைபிள் காமெண்ட்ல நம்ம பார்க்க முடியும். வாசிக்கணும் பாருங்க. வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆரம்ப கால எபிரேய நாட்காட்டி, கடிகாரங்கள் இல்லாத, அச்சிடப்படாத நாட்காட்டிகள் இல்லாத மற்றும் நமக்கு தெரிந்தவரை வானியல் இல்லாத ஒரு பண்டைய மக்களின் தேவைகளுக்கு ஏற்றவாறு வியக்கத்தக்க வகையில் மாற்றியமைக்கப்பட்டது. இது எளிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. சூரிய அஸ்தமனத்துடன் தொடங்கும் நாள் தொடர்ந்து ஏழுகளால் எண்ணப்படும் வாரம். சூரியன் மறையும் போது ஒரு நாள் தொடங்கிறோம், அப்படி ஒவ்வொரு மறைவுறதும் 7 எண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுக்குதான் வாரம். பிறை சந்திரனுடன் தொடங்கும் மாதம். பிறைய பார்த்தோன்னே மாசத்தை தொடங்கிடுவாங்க. அறுவடை காலத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆண்டு. ஆண்டு எப்போதான் தொடங்கணும்னா 1வது மாதத்துல தான் தொடங்கணும். அந்த 1வது மாதத்துல முதற் பலன், பண்டிகைக்கு முதற் பலன் கொண்டு வரணும். முதற் பலன் ஆயத்தமா இருக்கணும். 1வது மாதத்தை கண்ண முடிட்டு தொடங்கிடக்கூடாது. ஏன்னா பஸ்கா பண்டிகை தொடர்ந்து முதற் பலன் அங்க செலுத்தப்பட வேண்டும். அது ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளிலே அசைவாடப்பட வேண்டும். அப்ப பார்லி அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் கணக்குல எடுத்துத்தான் 1ஆம் மாதத்தை தொடங்கணும். இன்னைக்கு அப்படி தொடங்குற அதிகாரத்தை கொண்டவர் யாரு அப்படின்னு கேட்டா என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஸ்தலம் ஆச்சரியமான உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. நமக்கு குழம்பவே வேண்டாம். யாரும் லூனார் சாபத்து, அந்த சாபத்து, இந்த சாபத்து நான் குழப்ப வேண்டியது இல்லை. எனக்கு தெரியும் என் இயேசுவினிடத்தில் இருக்க அந்த அதிகாரம். இப்ப வாரம் மாத்திரம் தான் நான் கண்டுபிடிக்க முடியும். அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுல மறைகிறதுல இருந்து ஒரு நாள் தொடங்குறதுன்னு சொல்லி எண்ணி நான் வாரத்தை கணக்கிட முடியும். ஆனா வருடத்தினுடைய துவக்கத்தையும் மாதத்தினுடைய துவக்கத்தையும் அறிவிக்கிற பொறுப்பு யாருகிட்ட இருக்குன்னா ஆசாரியனிடத்துல, பிரதான ஆசாரியனிடத்துல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருக்கிறது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம அங்க போனோம் அப்படின்னா, அந்த பண்டிகையில போய் கொஞ்சம் பார்க்க போனோம் அப்படின்னா,
நமக்கு தெரியும், முதலாவது மாதத்துல ரட்சிப்பின் திட்டம் தொடங்கி 7வது மாதத்துல முடிந்து விடுகிறது. அவ்வளவுதான். இந்த முதலாம் மாதத்தில் நடக்கிற பண்டிகைகளையும் அதனுடைய நிறைவேற்றத்தையும் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது, முதலாம் மாதத்துல பஸ்கா பண்டிகை இருக்கிறது, 7 நாள் புளிப்பில்லா பண்டிகை இருக்கிறது, அங்க முதற் பலன் கதிர்பட்டு அசைவாடுகிற பண்டிகை இருக்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ரட்சிப்பின் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வோடு தொடர்புடையது. கிறிஸ்து மரிப்பது, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, கதிர்கட்டு அசைவாடுவது முதற் பலன், இது எல்லாம் ரட்சிப்பின் திட்டத்தினுடைய நிகழ்வுகளின் முதன்மை. ரட்சிப்பின் திட்டத்தில் முதலாவது நடக்கிற நிகழ்வுகள் அதான் முதலாவது மாதத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் ஒண்ணு நடக்கணும், சரித்திரத்துல நடக்கணும் அப்படின்னா அது முதலாவது மாதத்துக்கு தொடர்புடையதான் இருக்குமே தவிர வேற ஒரு மாதத்துல நடக்க. அதே மாதிரி 7வது மாதத்துல எக்கால பண்டிகை, 10 நாள் எக்கால முதல், 10வது நாளில் பாவ நிவாரண பண்டிகை, 15வது நாள்ல கூடார பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை. இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பின் திட்டம் முடியும் போது நிகழ்வுகிற நிகழ்வுகள், ரட்சிப்பின் திட்டத்தினுடைய முடிவை வெளிப்படுத்துகிற நிகழ்வுகள். அது 7வது மாசத்துல தான் நடக்கும். ஆரம்ப நிகழ்வுகள் முதலாவது மாசத்துல நடக்கிறது, முடிவு நிகழ்வுகள் 7வது மாசத்துல நடக்கிறது. நீங்க இந்த காலத்தில் ஒரு முடிவு நிகழ்வை எதிர்நோக்கி இருந்தால், ஒரு வருடத்தினுடைய யூத நாட்காட்டுப்படி 7வது மாதத்துலதான் நடக்குமே தவிர 8வது மாதத்திலோ 5வது மாதத்திலோ 6வது மாதத்திலோ 9வது மாதத்திலோ 12வது மாதத்துல நடக்காது. முதலாவது மாதத்துல அது நடக்காது, 7வது மாதத்துல தான் நடக்கும். ஒருவேளை ரட்சிப்பின் திட்டத்தினுடைய ஒரு ஆரம்ப நிகழ்வை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அது முதலாவது மாதத்துல தான் நடக்குமே தவிர வேற எந்த மாதத்திலும் நடக்காது. ஒரு ஆண்டிலே இது முதலாவது மாதத்தில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து இருந்து அந்த சம்பவம் அந்த மாதத்தில் நடக்கலன்னு சொன்னா வேற எந்த மாசத்திலும் நடக்காது. நீங்க அடுத்த ஆண்டை தான் காத்திருக்கணும். விரல் இப்படி வருது, இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் படம் எடுத்து போட்டு இவன் செஸ் வைக்கின்றாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இருக்குது. அவன் அவ்வளவு சிம்பிளா தூக்கி வந்து செஸ் வெயிட் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்படி வந்தோடனே நமக்கு அந்த மனசுக்குள்ள வருது, அப்படி ஆகிட்டாங்க. இந்த நிகழ்வுகள் நிறைவேறி இருக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்புடைய இந்த நிகழ்வுகள் நிறைவேறி இருக்கிறது. அது நிறைவேறிய வருஷத்துல அது எப்படி நிறைவேறுகிறது என்று சொன்னால், துவக்கத்துக்கு தொடர்புடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு துவக்கத்துக்கு தொடர்புடைய நிகழ்வு முதலாவது மாதத்திலும், ரட்சிப்பின் திட்டத்திற்கு முடிவுக்கு தொடர்புடைய நிகழ்வு 7வது மாதத்திலும் நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறிக்கிறது. அது எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் சொன்னப்பட்ட அதே நாள்ல இன்னும் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதே நேரத்துல அது நடந்திருக்கிறத நீங்க பார்க்கணும். ஆரம்ப நிகழ்வு முதலாம் மாதத்துல அது நடந்திருக்குன்னு ஆரம்ப அது பெறப்படிக்கலாம். சரிங்களா? அது என்ன அந்த முதலாம் மாதத்துல ரட்சிப்பின் திட்டத்தின் அடிப்படையில் துவங்கியது என்பதை நம்ம படிக்க வேண்டும். அது பிற்பாடு படிக்கலாம். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட வேண்டியது, அங்க என்ன மாதம் என்ன நாடுல சொல்லியிருக்கிறோம் அதே மாதம் அதே நாள்ல நடக்கும். ஓய்வு நாளுக்கு மறுநாள் கதிர்கட்டு முதற் பலன் அசைவாடப்பட வேண்டும். அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனாகவும் அவரோடு கூட அநேகர் உயிர்த்தெழுச்சி முதற் பலனாகவும் அவர் என்னைக்கு அது நடந்துச்சு அப்படி சொன்னா, இயேசு கிறிஸ்து என்னைக்கு முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்னா முதலாம் நாளிலே, ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள். அவர்தான் முதற் பலன். அவரை வச்சுதான் மற்றது எல்லாம். அவர் முதற் பலனாக என்னைக்குதான் எழும்பினார்னா ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், முதலாம் நாள். புதிய போஜனத்தை அதுல இருந்து 50 நாள் கணக்கு பண்ணணும். முதலாம் மாதத்திலிருந்து கணக்கு பண்ணணும், தொடர்பு இருக்கணும். 50வது நாள் தான் நடக்கணும். அப்படி சொன்ன மாதிரி 50வது நாள்ல அது நடந்தது. ரட்சிப்பின் திட்டத்துல முடிவுக்கு சம்பந்தமான நுட்ப நியாய விசாரணை எப்ப தொடங்கிச்சுன்னு சொன்னா 7ஆம் மாதத்துல தான் தொடங்கிச்சு.
அது நடக்கும்படியாக தரிசனத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிற 1844 அக்டோபர் 22 நாள். இதுல நீங்க படிங்க. நான் தான் சொல்ல, மாதத்தின் துவக்கத்தை அறிவிக்கும் அதிகாரம் கிறிஸ்துவிடத்திற்கு சொல்லி இந்த அக்டோபர் 22 7ஆம் மாதம் 10ஆம் தேதி கணக்கு போட்டு சந்திரன் எப்போ நியூ மூன், நீங்க பாருங்க அந்த நியூ மூன் எப்போ நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா அந்த கணக்கு சரியா வராது. ஒரு 2 நாட்கள் முன்னதாக இருக்கும். இதை வச்சுட்டு அநேகர் நம்மளை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கணக்கு தப்பு, நியூ மூன் இன்னைக்கு, அதுல இருந்து 10 நாள் என்ன, அது 12ஆம் தேதி 22ஆம் தேதி வராது, இது தவறுதலாக கணக்கு போட்டிருக்கு, இந்த கணக்கு ஒப்பிட்டு வராதெல்லாம் பேசுவாங்க. ஐயா, 1ஆம் நாளை முடிவு செய்கிற அதிகாரம் என் இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. பிறை நீ பார்க்கிற பிறை அல்ல, என் இயேசு சொல்ல வேண்டும். அவர் முடிவு பண்ண அந்த 1ஆம் நாள்ல இருந்து 22ஆம் நாள் 10ஆம் தேதி, அதனாலதான் அவர் தரிசனத்துல காட்டினாரு, இதாக்குப்பா நான் போயிட்டேன், நான் மகாபரிசுத்தத்துல போயிட்டேன்னு காட்டினாரு. அதனால நான் முன்னதாக சொல்றேன், இந்த குழப்பத்துக்கு நமக்கு இடமே இல்லை. பரிசுத்தத்தை படிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளை யாரும் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. லூனார் சாபத்தை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. இந்த பாவ நிவாரண நாள் துவங்கி அந்த நாளை குறித்து நம்ம யாரும் குழப்ப முடியாது. இப்ப என்ன விளங்குகிறது அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 1ஆம் பாதத்திலே ரட்சிப்பின் திட்டத்திற்கு தொடர்புடைய துவக்க நிகழ்வுகள் நடக்கும். வேற எந்த மாசத்திலும் நடக்காது. அதாவது தொடர்புடையதாக இருக்கிறது. ரட்சிப்பின் திட்டத்திற்கு ரட்சிப்பின் திட்டத்தின் முடிவுக்கு தொடர்புடைய நிகழ்வுகள் 7ஆம் மாதத்துல நடக்கும். வேற எந்த மாசம் நடக்கிறது? நமக்கு முன்னுதாரணம் இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் துவக்க காரியத்தில் வந்திருக்கிறார். அது எல்லாம் துவக்கும் பொழுது 1ஆம் மாதத்துல தான் துவக்கிறார். என்ன துவக்கிறார் படிங்க. நான் இப்ப அதுக்குள்ள போல, நான் அது ஆதாரத்தோட பேச வேண்டும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது, அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே அந்த 7 மாதத்துக்குள் நடக்கும்படியாக சொல்லப்பட்ட நிகழ்வுகள் ஏதாவது ஒரு வருடத்துல நடக்கும் பொழுது ஆரம்பமானது துவங்குற காரியங்கள் 1ஆவது மாதத்திலும், முடிகிற காரியங்கள் 7ஆம் மாதத்திலும் தான் நடக்கும். 8ஆம் மாதம் வந்துட்டுன்னு சொன்னா அந்த முடிவு நிகழ்வு நடக்காது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் கலங்குவதில்லை, திகைப்பதில்லை. தேவன் அவர்களுக்கு வெளிச்சத்தை மறுபடியும் கொடுத்து கொண்டே இருப்பார். இது சரிதானா? அதாவது இந்த 1ஆவது மாதத்துல தான் ஆரம்ப நிகழ்வு என்றும் 7ஆவது மாதத்தில் தான் முடிவு நிகழ்வுகள் என்றும் ஒரு முடிவு சொல்லுகிறன. இது வெளிப்படையாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு கூடுதலான ஆதாரத்தோடு அதை நிரூபிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு எப்பவும் தோன்றுவார், எப்ப மேசியாவாக வருவார், எப்ப மரிப்பார் என்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டு நமக்கு அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து எப்ப மரித்தார்னா 31ஆம் ஆண்டுல. 31ஆம் ஆண்டுல. இயேசு எப்ப ஞானஸ்நானம் எடுத்தார்னா 27ஆம் ஆண்டு. நமக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து மரித்தது 1ஆவது மாதத்துல, பஸ்கா நாளுங்க. இயேசு கிறிஸ்து எப்ப ஞானஸ்நானம் எடுத்தார், இதை நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்கிறது. 1ஆவது மாதத்துல சம்பவம் நடக்குமானால் அது ஆரம்ப நிகழ்வை சொல்லும். 7ஆவது மாதத்துல சம்பவம் நடக்குமானால் அது முடிவு நிகழ்வை சொல்லும். இப்ப இயேசு கிறிஸ்து எப்ப ஞானஸ்நானம் எடுத்தார்? நேரடியா நீங்க போனீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசனாவினுடைய எழுத்துக்கள் போனீங்கன்னா இளையூதர் காலத்துல 7ஆவது மாதத்துல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவங்க எழுத்து சரிதான் அப்படிங்கிறது ஒரு கணக்கிடுதல். 31ஆம் ஆண்டினுடைய 1ஆவது மாதத்துல இயேசு மரித்தார். சரியாக தானியேலுடைய கணக்கின்படி 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். அப்போ 30ஆவது ஆண்டு வரும்போது 1 ஆண்டு, 29ஆம் ஆண்டு வரும்போது 1 ஆண்டு, 28ஆம் ஆண்டு வரும்போது 1 ஆண்டு. அந்த 1ஆவது மாதத்திலிருந்து 6 மாதம் பின்னாடி போனீங்கன்னா 27ஆம் ஆண்டினுடைய 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். தீர்க்கதரிசி 7ஆவது மாதம் இளவயது காலம் என்று சொல்வார்.
கணக்கு தானியேல் புஸ்தகத்திலிருந்து கணக்கிட்டு பார்த்தா இயேசு கிறிஸ்து 7வது மாசத்துல ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறார். 1வது மாதத்துல மரிச்சிருக்கிறார். நம்ம மனசுல உடனே ஓடும், அவரு மேசியாவா வந்தது தானே 7வது மாசம், அது ஒரு துவக்க சம்பவம் தானே, அது எப்படி 7வது மாசத்துல இருக்கு அப்படின்னு நம்மளை நினைக்க தூண்டும். அதே மாதிரி 1வது மாதத்துல ஒரு பலி காணிக்கையெல்லாம் ஒளிய பண்ணினாரே, அந்த பலி காணிக்கையெல்லாம் அவர் ஒளிய பண்ணினாரு, அது 1வது மாசம் தானே, அது முடிவு காரியம் தானே அப்படின்னு நம் மனதில் தோன்றும். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்ட வேண்டிய காரியம் என்னன்னா, பரிசுத்த ஸ்தலத்துல 1வது மாசத்துல நிகழ்கிற நிகழ்வு தொடக்கத்துக்கு சம்பந்தமாக இருக்க வேண்டும். 7வது மாதத்தில் நிகழ்கிற நிகழ்வு எதுக்கு சம்பந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா முடிவுக்கு சம்பந்தமாக இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து 7வது மாதத்துல ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாகி, இவர்தான் நேசகுமாரன், மேசியா என்று உறுதிப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் புறாவினுடைய வடிவத்தில் இறங்கி, இவர்தான் மேசியா. யோவானுக்கு சொல்லியிருப்பார், இப்படி வருவேன், அவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லி மேசியா என்று உறுதிப்படுத்தப்படும். யோவான் ஸ்நானகர் இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று மேசியா என்று உறுதிப்படுத்துவார். அவரை சுற்றி அமைந்த அந்த சீஷர்கள் 5 பேர், இவர்தான் மேசியா, மோசேயின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டவரை கண்டோம் என்று சொல்லுவார்கள். ஆனா இயேசு தன்னை மேசியா என்று சொல்ல மாட்டார். அவர் ஊழியத்தை 7வது மாசத்துல துவங்க முடியாது. எல்லாரும் அவரை மேசியா என்று சொன்னாலும் அவர் பகிரங்கமாக தன்னை மேசியாவை அறிவித்து ஊழியத்தை 7வது மாசத்துல தொடங்க முடியாது. 7ஆம் மாசத்துல முடிவு சம்பவம் தான், ரட்சிப்பு திட்டத்துக்கு முடிவு சம்பவம் தான். என்ன இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நிழலை பார்த்து ஆதாம் விழுந்ததிலிருந்து நிழல் மூலமாக ஒரு மேசியாவை அறிந்தார்கள். இப்பொழுது அந்த மேசியா அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்துட்டாரு. இன்னொரு நிழலை பார்க்க வேண்டியது, நேரடியாக மேசியாவை பார்க்கலாம். நிழலை பார்த்து மேசியாவை அறிகிற அந்த காரியம் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போது முடிவுக்கு வந்துட்டு, ஆகையால அவர் 7வது மாதத்தில் ஞானஸ்நானம் எடுத்தார். ஆனா சுவிசேஷ வேலையை துவங்குறதுங்கிறது 1வது மாதத்துல தான் துவங்க முடியும். தன்னுடைய வேலையை 1ஆம் மாதத்தில் துவங்க முடியும். எல்லாரும் இவர் தான் மேசியா என்று அறிவித்தாலும் அவர் தம்மை மேசியாவை அறிவித்து சபையை தோற்றுவித்து ஊழியத்தை தொடங்குறதுக்கு அவர் எது வரைக்கும் காத்திருந்தார் சொன்னா, 1வது மாதம் வரைக்கும் காத்திருந்தார். ஏன் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய காலத்தின்படி துவங்குற நிகழ்வு எப்பந்தான் நடக்கணும்னா 1வது மாதத்துல தான் நடக்கணும். சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறேன். சரி, போன் அடிக்கிட்டது பாட்டு. சுருக்கமாக சொல்லி முடிக்க பிரயாசப்படுகிறேன். இந்த கால ஒரு கல்யாணத்துக்கு போவாரு, அற்புதங்கள் செய்ய சொல்லுவாங்க, என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் மேசியா என்பதை பரலோகத்தின் தேவன் அறிவித்து விட்டார். அவர் மேசியா என்பதை ஆவியானவர் அச்சாரம் செய்து விட்டார். அவர் மேசியா என்பதை யோவான் ஸ்நானகன் அறிவித்து விட்டார். அவரை சுற்றி இருந்த சீஷர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனா இயேசு சொல்லுகிற, இன்னும் எனக்கு வேலை வரவில்லை என்று. தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, என் வேலை இன்னும் வரவில்லை என்ற வார்த்தைகள் பூமியில் கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் நித்திய நாட்களில் இருந்த திட்டத்தின் நிறைவேற்றமாக இருந்தது என்ற உண்மையை சுட்டி காட்டுகிறது. அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பு திட்டம் அவருக்கு முன்பாக அதன் எல்லா விவரங்களிலும் நேர்த்தியாக வைக்கப்பட்டது. ஆனால் அவர் மனிதர்களின் மத்தியில் நடந்தபோது பிதாவின் சித்தத்தால் படிப்படியாக வழிநடத்தப்பட்டார். குறித்த நேரத்தில் செயல்பட அவர் தயங்கவில்லை. அதே பணிவிடம் நேரம் வரும் வரைக்கும் காத்திருந்தார். பெர்ஃபெக்ட். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு காதீர்க்க தரிசனம் இருக்குதுப்பா, அதுல ஒரு ஒழுங்கு இருக்குப்பா. அந்த ஒழுங்கின்படி அவர் தம்மை மேசியாவை அறிவிப்பது 1வது மாதத்துல நடக்க வேண்டும். ஆகையினாலே அவர் காத்திருந்தார். இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன், அது இன்னும் தெளிவாக நமக்கு கூறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 1வது வருஷம் அவர் ஞானஸ்நானம் எடுத்து அடுத்த வருஷம் 28வது வருஷத்தினுடைய 1வது மாதத்துல பஸ்கா பண்டிகையின் போது அவர் ஆலயத்துல போய் அந்த சுத்திகரிப்பு வேலையெல்லாம் செய்து அதை முடிச்ச உடனே என்ன எந்த அதிகாரத்தில் செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு சொல்லுவார் ஆண்டவர், இந்த ஆலயத்தை நீங்க 3 அடையாளத்தை காட்டணும், இந்த ஆலயத்தை இழுத்து போடு, நான் கெட்டுறேன், 3 நாள்ல அது எழுந்திரும் தானே மேசியாவை அறிவிப்பார். இந்த தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. இந்த
பயணத்தில் முதலாம் பஸ்கா பண்டிகை கிபி 28 இயேசு தலைநகருக்கு செல்லும் பெரிய கூட்டங்களில் ஒன்றில் சேர்ந்தார். அவர் தமது ஊழியத்தை இன்னும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. அவர் கூட்டத்துடன் கவனிக்கப்படாமல் கலந்தார். ஆலயத்தின் சுத்திகரிப்பில் இயேசு மேசியாவாக தமது ஊழியத்தை அறிவித்து தமது ஊழியத்தில் நுழைந்தார். பெர்ஃபெக்ட். பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கால தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறும். இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். அவருடைய ஞானஸ்நானத்தின் போது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முடிவுக்கு வந்தது. நிழல் பிரமாணத்தின் மூலமாக மேசியாவை அறிகிற அந்த நிகழ்வு முடிவுக்கு வந்தது. நிஜமான மேசியா கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். அவரை நிஜமான மேசியாவை ஏற்றுக்கொண்டவர் அவரை பின்பற்றினார்கள், நிழலை அல்ல. அவர் ஊழியத்தை தொடங்குறதுக்கு முதலாம் மாதத்துல செய்ய முடியும். அவர் முதலாம் மாதத்துக்கு வரைக்கும் காத்திருந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நியதியின்படி ஒழுங்கின்படி முதலாம் மாதத்துல அறிவிக்கிறார். அப்ப தெளிவாக சொல்ல முடியும், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த கால தரிசனம் துல்லியமாக நிறைவேறும். மிக நேர்த்தியாக நிறைவேறும். சந்தேகமே வேண்டியதில்லை. அப்படிதான் நிறைவேறியும் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிப்பின் திட்டத்தினுடைய நிகழ்வுகளில் எதையாவது ஒன்று நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது ரட்சிப்பின் திட்டத்துக்கு சம்பந்தமான ஆரம்ப நிகழ்வாக இருக்குமானார் அது முதலாவது மாதத்திலும், ரட்சிப்பின் திட்டத்துக்கு சம்பந்தமான முடிவு நிகழ்வாக இருக்குமானால் அது 7ஆம் மாதத்தில் நடக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில முதலாம் மாதத்தில் தோன்றினார். அங்க முடிவு நிகழ்வு இருக்கிறது. ஆனா முதலாவது மாதத்துல முடிவு நிகழ்வை பார்க்க கூடாது, அதை மையப்படுத்தக்கூடாது, ஆரம்ப நிகழ்வை பார்க்க வேண்டும். அங்க என்ன ஆரம்பித்தாரு? அதுவரைக்கும் பஸ்கா அவரை குறிப்பதாக இருந்தது. நிஜமான மேசியாவை உணரும்படியாக பஸ்கா ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இயேசு 31ஆம் ஆண்டு முதலாவது மாதத்துல தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக புதிய ஒரு நிகழ்வை உண்டாக்கினார். இனி பஸ்கா இல்லப்பா, திருவிருந்து ஆராதனை, நியூ கவர்னன்ட். வேதம் மிக நேர்த்தியானது, மிக அழகானது. நான் குழம்ப வேண்டியது, நான் திகைக்க வேண்டியது. படித்த காரியங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு ரீகேப் பண்ணி நான் நிறைவுக்குள்ளாக கொண்டு வருகிறேன். வருஷங்களின் வார பிரமாணத்தின் 7 வருஷமானது 6 விவசாய வருஷமாகவும் 1 ஓய்வு வருஷமாகவும் பிரிக்கப்படுகிறது. வருஷங்களின் வார பிரமாணத்தின் 6 விவசாய வருஷமானது பரிசுத்த ஸ்தலத்தை சார்ந்து செயல்படும் 4 வருஷங்களாகவும், பரிசுத்த ஸ்தலத்தை சாராமல் செயல்படும் 2 வருஷங்களாகவும் பிரிக்கப்படுகிறது. அதாவது மேசியாவை நிழல் மூலமாய் பார்க்கிற 4 வருஷங்களை அடையாளப்படுத்துகிறது. மேசியாவை நேரடியாக இயேசு வந்த பொழுது நேரடியாக பார்க்கிறாங்களா, அதற்கு பிறகு உள்ள காலங்களை இந்த அடுத்த 2 வருஷங்கள் அடையாளப்படுகிறது. மேசியா வருகிறதுக்கு முன்பாக உள்ள காலத்தை 4 வருஷங்களும், மேசியா ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இருக்கக்கூடிய காலங்களை 2 வருஷமாகவும் அது அடையாளப்படுத்துகிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் நிஜத்தில் நிறைவேறும் போது முதல் 7 மாதங்களில் தான் நிறைவேறும் யூத கேலண்டர் படி. அதாவது ரட்சிப்பின் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வுகள் முதலாவது மாதத்திலும், முடிவு நிகழ்வுகள் 7ஆம் மாதத்திலும் மட்டுமே நடக்கும். வேற எங்கேயும் நடக்காது. பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் நிஜத்தில் நிறைவேறும் போது அது நிறைவேறும் வருஷத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்ட தேதியில தான் நடக்கும். இந்த தேதியை கணிக்கிறது நம்ம கணிச்சிட முடியாது. ஏன் அப்படின்னா மாதத்தின் முதல் நாளை தீர்மானம் செய்யும் அதிகாரம் பிரதான ஆசாரியனாக இயேசுவிடம் உள்ளது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் மிக அழகாக இருக்கிறது இல்லையா? மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் இருக்கு. பெரிய ஆராய்ச்சியெல்லாம் இல்லை, சும்மா வாசித்துட்டு ஆவியானவர் கொஞ்சம் அப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா டக்கு டக்குன்னு கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாறிலாம் ஒன்றும் நடக்காது.
பரிசுத்தலத்தின் மாதிரியில் சொல்லப்பட்டிருக்க காலங்கள் தீர்க்க தரிசன காலங்கள். அது இருக்கிற மாதிரிதான் நடக்கும், மாறவே மாறாது. வருஷமும் இருக்கு, மாதமும் இருக்கு, நாளும் இருக்கு, நேரமும் இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, இனி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்ன ஒரு காரியத்தை குறித்து இனி படிக்க போகிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துல 2ஆம் வருகைக்கு தொடர்புடைய மாதிரிகள் இருக்குன்னு சொல்றாங்க. 2ஆம் வருகைனா என்ன? பரிசுத்த ஸ்தலத்தின்படி 2ஆம் வருகைனா என்ன? நம்ம மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் இல்ல. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் படிக்க போகிறோம். அது என்னது என்பதை நாம் அறிய போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நல்ல நேரத்திற்காக நன்றி. கர்த்தர் எங்களோட கூட பேசியிருக்கிறீர், அதற்காக நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, அழகான காரியங்களை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறீர். உடைய பரிசுத்த ஸ்தலத்தை இந்த சபைக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் எங்களோடு கூட அதன் மூலமாய் பேசுவதற்காகவே நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தும். நீர் வரும் பொழுது ஆமாண்டவரை நாங்கள் கலங்குகிற பிள்ளைகள் அல்ல, தெளிவான வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படியாக கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய போதனையை இந்த சபைக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். பாவிகளாக எங்கள் மீது கிருபையும் இறப்புமாயிருந்து எங்களை காத்து வழி நடத்தும். நீர் வரும் பொழுது அற்புதமாக நாங்கள் உடைய ராஜ்யத்தை காணக்கூடிய சாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.